கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். மனோகர் என்ற வாலிபன் போய்க் கொண்டிருந்த வழியில் ஒரு மின் கம்பத்தில் ஒரு துண்டு காகிதம் எழுதி தொங்க விடப்பட்டிருந்ததை பார்த்தான். என்னுடைய 50 ரூபாய் தொலைந்து விட்டது. யார் கையிலாவது கிடைத்தால் தயவுசெய்து கீழ்காணும் இந்த விலாசத்தில் கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு கண் பார்வை அவ்வளவு சரியில்லை என்று விலாசத்தோடு எழுதியிருந்தது. மனோகர் அங்கே நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் விலாசம் சொல்லி வழி கேட்டான். அவர் சொன்ன வழியாக சென்று பார்த்தான். அங்கே ஒரே ஒரு சின்ன ஓலை குடிசை இருந்தது. ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காது. கண்கள் குழி விழுந்து எலும்பும் தோலுமாக ஒரு வயதான அம்மா வெளியில் உட்கார்ந்திருந்தார்கள். யாரப்பா நீ என்று கேட்ட அவர்களிடம் மனோகர், அம்மா, இந்த வழியாக வந்தேன். எனக்கு 50 ரூபாய் கீழே இருந்து கிடைத்தது. அதை உங்ககிட்ட கொடுக்கலாம் என்று வந்தேன். அவன் சொன்னதை கேட்டதும் அந்த அம்மா அழ ஆரம்பித்து விட்டார்கள். தம்பி, 2 நாளா கிட்டத்தட்ட 30-35 பேர் வந்து 50 ரூபாய் கீழே இருந்து கிடைத்தது என்று சொல்லி கொடுத்து கொண்டே போய்க் கொண்டிருக்கிறார்கள். அந்த கடிதம் நான் எழுதவில்லை தம்பி. எனக்கு எழுத படிக்க தெரியாது. பரவாயில்லம்மா, நீங்க வச்சுக்கோங்க என்று சொல்லி மனோகர் திரும்பினான். அவன் திரும்பி போகும்போது அந்த அம்மா, தம்பி, நீ போகும்போது அந்த மின்கம்பத்தில் இருக்கும் அந்த கடிதத்தை மறக்காமல் கிழித்து போட்டு விடு என்றார்கள். மனோகர் மனசிலே பலவிதமான எண்ணங்கள். யார் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார்கள்? அந்த கடிதத்தை கிழிச்சிருங்க என்று அந்த அம்மா ஒவ்வொருவரிடமும் சொல்லிக் கொண்டேதானே இருந்திருப்பார்கள். ஆனால் யாருமே அப்படி செய்யவில்லை. யாரும் இல்லாத அனாதையாக வாழும் ஒரு உயிருக்காக கடித வடிவில் உதவி செய்த அந்த நண்பன் யார்? யார் என்ற கேள்விக்குறியுடன் தான் போக வேண்டிய திசையில் நடந்தான் மனோகர். நன்மை செய்ய வேண்டும் என்று மனம் இருந்தால் போதும், அதற்கு 1000 வழிகள் இருக்கிறது.